Dear students, நம்ம இப்போ exercise 3.2 பார்க்க போகிறோம். First sum, we have to discuss the roots for the equation 2x squared plus kx plus k equal to 0. இது ஒரு quadratic equation. a, b, c வேல்யூ எழுதிக்கோங்க. You all know delta discriminant equal to b squared minus 4ac. Substitute b equal to k, 4 into a equal to 2, c equal to k. Then we will get k into k minus 8. That k we can write k minus 0 into k minus 8. These two roots are the roots of the equation. So suppose delta less than 0, then k minus 0 into k minus 8 less than 0. The values of k lies between 0 to 8. Suppose delta equal to 0, then k minus 0 into k minus 8 equal to 0. So we will get k equal to 0 and k equal to 8. When delta greater than 0, then k minus 0 into k minus 8 greater than 0. The values of k lies between less than 0 and greater than 8. 0க்கு லெஃப்ட் சைட்லேயும் கேக்கு ரைட் சைட்லேயும் தான் வேல்யூஸு கேக்கு கிடைக்கும். ஸோ எந்தெந்த கேஸில் ரூட்ஸ் இமேஜினரி ஈக்குவல் டிஸ்டிங்க்ட்டு நம்ம சொல்லணும். த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி இஃப் 0 லெஸ் தென் கே லெஸ் தென் 8. 0க்கும் 8க்கு நடுவில் வரும்போது ரூட்ஸ் வந்து இமேஜினரி. வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐயில் வரும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஐ வந்தால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் படிச்சிருக்கோம். இமேஜினரி ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். எப்போது 0 வந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா k equal to 0, k equal to 8. இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். வேறு வேறு எப்போனா கேக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு k less than 0 அண்ட் k greater than 8. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்க. எப்பப்போ என்னென்ன ரூட் அமையுன்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. தென் கம் டு த செகண்ட் சம். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பாலினாமியல் ஆஃப் த டிகிரி. ஒன் ஆஃப் த ரூட் இஸ் 2 + i√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So 2 + i√3 is a root. Now obviously 2 - i√3 is also a root. நம்ம இதை காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் த சேம் பாலினாமியல். ஒரு பாலினாமியலுக்கு 2 + i√3 ஒரு ரூட்டாக இருக்கணும்னா 2 - i√3 is also a root of the same polynomial. So sum of the roots கண்டுபிடிங்க. ஆல்ஃபா + பீட்டா. Product alpha + beta, i√3 - i√3 will be cancelled out. So sum of the root alpha + beta equal to 4. Then find product of the roots alpha beta. 2 + i√3 into 2 - i√3, a + ib into a - ib, a square + b square, 2 square + √3 square, 4 + 3 7. So for that we have to form a quadratic equation. ஸோ ஒரு மினிமம் டிகிரி வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ரூட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் பண்ணுறோம். x² - alpha + beta into x, sum of the root into x plus alpha beta product of the root equal to 0. So x² - 4 into x plus 7 equal to 0. இதுவும் இந்த ஏ மாடலில் இருக்கிற சம் தான். 3 + 2i ஒரு ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 - 2i இஸ் ஆல்சோ ஏ ரூட் ஆஃப் த சேம் பாலினாமியல். ஒரு பாலினாமியலோட ஒரு ரூட்டு 3 + 2iயாக இருந்ததுன்னா இன்னொரு ரூட்டு 3 - 2i தான். அதே பாலினாமியலோட இன்னொரு ரூட்டு 3 - 2i அப்படின்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ ரெண்டு இருக்கும்போது நம்மளுக்கு குவாட்ராட்டிக் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ x² - sum of the root into x plus product of the root equal to 0. So x² - 6x plus 13 equal to 0. In the same method, try example 3.8 and example 3.9 problems. இதே மெத்தடில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். Then example 3.10, square root of √2 divided by √3 is a root. அப்போது இது ஒரு ரூட் இருக்குன்னா 1 is a rootனா அப்போ x - 1 is a factor. 1 is a root of the equation. x - 1 is a factor of the equation. இன்னொரு ஃபேக்டர் நம்ம ப்ளஸ் மைனஸில் வந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ப்ளஸ். ஸோ தட் த அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி x + square root divided by √3. ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எதுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோன்ட்டு நம்ம லாஸ்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் x + x minus √2 divided by √3 into x plus √2 divided by √3. இப்போ நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a minus b, a plus b. ஸோ a² - b², ரூட் கேன்சல் ஆகிடும். √2 divided by √3. the other factor must be. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா x² - √2 by √3. இப்போ இன்னொரு ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா x² plus √2 by √3. அகெயின் இப்போ இது ரெண்டுத்தை ப்ராடக்ட் எடுங்க. x² - 2/3ன்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் வந்து x⁴ - 2/3 equal to 0. நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3x⁴ - 2 equal to 0ன்னு கிடைக்கும்.
ஏன் இந்த இடத்துல நம்ம 4 ரூட் எடுத்துருக்கோன்னா இண்டீஜராக அதை மாற்றணும். ஸோ இண்டீஜராக மாற்றினோன்னா ஆக்சுவலி இது வந்து இரேஷ்னல் ரூட்டாக இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 டிவைடட் பை √3. ஸோ ஒரு ரூட்டு இது ரூட். இதோட ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா ஏ இஸ் ஏ ரூட் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர். அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஏவும் ஒரு ஃபேக்டர் தான் அந்த பாலினாமியலுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ இது கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்மளுக்கு திருப்பி ரூட் இருக்குது. இந்த ரூட்டு திருப்பி அகைன் கேன்சல் ஆகணும், இண்டீஜராக மாறணும்னா அப்போ அனதர் ஃபேக்டர் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா x² + √2 / √3. கொஸ்டினில் இண்டீஜராக ரூட்டாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல x² + √2 / √3 அதர் ஃபேக்டராக எடுத்துகிட்டு அதை திருப்பி ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா x⁴ - 2/3 கிடைக்குது. மல்டிப்ளை வித் 3 we will get 3x⁴ - 2 = 0. இப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா இண்டீஜர் ரூட்டு கிடைக்கும். x⁴ = 2/3 அண்ட் x⁴ = ± அப்படி 4 ரூட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 / √3 4 வேல்யூ கிடைக்கும். ஸோ 3.11 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x² - 6x + 7 = 0, a = 2, b = -6, c = 7 அது எழுதிக்கோங்க. டிஸ்கிரிமெண்ட் கண்டுபிடிங்க. மைனஸ் வருது, மைனஸ்னால் <0, <0னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இந்த ஈக்குவேஷன் வந்து ரியல் வேல்யூவை கொடுக்காது. த கிவன் ஈக்குவேஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு எனி ரியல் வேல்யூ. ஸோ இது ரியல் வேல்யூ கிடைக்காது. ஸோ இமேஜினரி வேல்யூ தான் வருதுன்னு நம்ம சொல்லுவோம். 2 மார்க்கில் இந்த சம்ஸ் கேட்கலாம் பார்த்துக்கோங்க. 3.12 ஸோ x² + 2 × k + 2 × x + 9k = 0. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னால் டெல்டா = 0. ஸோ எப்பவுமே கேன்னு ஒரு வேல்யூ கொடுத்துரு ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலே அது ஈக்குவல் ரூட்ஸ் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ x² + 2 × k + 2 × x + 9k = 0 as equal roots a1, b2 × k + 2, c = 9k. டெல்டா கண்டுபிடிக்கலாம். b² 2 × k + 2 the whole square - 4 × a × c 4 × 1 × 9k. So 2² 4k + 2 whole square - 4 × 9k. Since the given equation has equal roots, அப்போனா என்ன அர்த்தம்னா டெல்டா = 0. That implies 4 × k + 2 the whole square - 4 × 9k = 0. Divided by 4 on both sides, then we will get k + 2 the whole square - 9k = 0. Expanding k + 2, we will get k² + 4k + 4 - 9k is already is there equal to 0. So plus 4k - 9k, we will get -5k. So k² - 5k + 4 = 0. After factorization, we will get k - 4 × k - 1 = 0. The values of k = 1 or 4. So given that this equation having equal roots, then find the value of k. So for that equal roots, we are using delta = 0, getting the value for k. This is the end of the sum. Example 3.13 given x² - 2px + p² - q² + 2qr - r² = 0. So coefficient of x² a, coefficient of x b, and the total value b² - q² + 2qr - r² = 0. r² is equal to c. Here not equal to 0, not equal to 0 வரக்கூடாதுங்க, equal to 0 போடாதீங்க. c = p² + q² + 2qr - r². அதுக்கு எழுதினா போதும். equal to 0 strike out பண்ணுறேன். So delta = b² - 4ac is the discriminant value. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும், ரூட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம b² - 2p the whole square - 4 × a × c. After multiplying -4 inside, we will get -4p² + 4q² - 8qr + 4r². So 4p² - 4p² will be cancelled out. Taking 4 common in 4q² - 8qr + 4r², we will get q² - 2qr + r². This is nothing but q - r the whole square, because this is a completing the square மெத்தடில் இருக்குது. இல்லைனா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம் அதை. ஸோ 4 × q - r whole square is a perfect square. We have to prove that the roots வந்து எப்படி வரணும்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் அது என்னது ரேஷ்னல், எந்த நம்பர் போட்டாலும் அது உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore the roots are rational. ஃபோர்த்து சம்மும் நீங்கள் ஒரு பாலினாமியலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். √5 - √3 as a root. Obviously √5 + √3 is also, நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க அதை. இரேஷனல் வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி ஃபார்ம் கான்ஜுகேட் எடுக்கணுன்ட்டு. சம் ஆஃப் த ரூட்ஸ் √5 + √5 -√3 + √3 will be cancelled out. So 2 √5. Product of roots √5 - √3 × √5 + √3. √5 - √3
a minus b, root 5 plus root 3 a plus b, a minus b, a plus b, that is a squared minus b squared, root 5 the whole squared minus root 3 the whole squared is nothing but 5 minus 3, answer is 2. Corresponding factors, x squared minus sum of the root into x plus product of the roots. Again I have taken minus root 5 minus root 3 and minus root 5 plus root 3 are also the roots. So first நம்மகிட்ட ஒரு root தான் கொடுத்தாங்க, root 5 minus root 3. So we are taking root 5 plus root 3. Now we are taking minus root 5 minus root 3 minus root 5 plus root 3 are also the roots of the equation. Sum of the roots, minus root 5 minus root 5 minus 2 root 5 plus root 3 minus root 3 will be cancelled out. Product of the roots, again root 5 the whole square minus root 3 the whole square கிடைக்கும். That is 5 minus 3 2. The corresponding factor x squared minus sum, already a minus is there, minus into minus plus 2 root 5x plus product of the root 2. So now product of the two factors, x squared minus 2 root 5x plus 2 into x squared plus 2 root 5x plus 2. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா x squared plus 2 ஒன்றா குரூப் பண்ணிக்கோங்க, minus 2 root 5 தனியாக வச்சுருங்க, அதே போல் x squared plus 2 தனியாக வச்சுருங்க, plus 2 root 5 தனியாக வச்சுக்கோங்க. x squared plus 2 x squared plus 2 ரெண்டு இடத்துலையும் இருக்குது, take that as a, minus 2 root 5x plus 2 root 5x, take that as b. So a minus b into a plus b, that is equal to a square minus b square, x square plus 2 the whole square minus 2 root 5x the whole square. X square plus 2 the whole square keep as it is, 2 squared 4, root 5 squared is 5, x into x, x squared. Then expand this one, a squared x squared the whole square x power 4 minus 2 into x square 4x square plus b square 2 squared 4 minus 4 into 5 into x square 20x square, 4x squared minus 20x squared gives x power 4 minus 16x squared plus 4. This is a required polynomial equation. ஸோ ஒரு ரூட்டு கொடுத்துட்டு மினிமம் டிகிரி பாலினாமியல் வச்சு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரூட் 5 மைனஸ் ரூட் 3. ஸோ வி ஆர் டேக்கிங் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3, தென் மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 அண்ட் மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 ஆல்சோ ஆர் த ரூட்ஸ். இந்த 4 ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ ரிக்வயர்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன். Fifth sum, prove that the straight line and the parabola cannot be intersect more than 2 points. The straight line இந்த parabola ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே intersect ஆகலைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். Let the straight line be y equal to mx plus c, mark that as equation 1. Be the straight line, equation of the parabola நம்ம rightward parabola எடுத்துக்கலாம், y square equal to 4ax, equation 2. Substitute 2 in 1. So second value எடுத்து வந்து second equationல 1 செகண்ட் எடுத்து போய்ட்டு ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர்டு செகண்டில் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய் வந்து எம்எக்ஸ் ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 2ab 2 into m into c into x plus b squared c squared minus 4ax come to the left hand side, then right hand side becomes 0. Group பண்ணிக்கோங்க, m squared x squared keep as it is, plus taking x outside we will get 2mc minus 4a plus c squared. This is a quadratic equation in x, correct? So இது ஈக்குவேஷன் வந்து quadratic in xல இருக்குது. It has two values. ஏன்னா quadraticனா ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும் எக்ஸுக்கு, அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ரெண்டு வேல்யூ, இதை பேரபோலா cannot intersect more than 2 points. ஸோ ரெண்டு வேல்யூ கிடைக்குதுன்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸில் அது இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். கொஸ்டினே அதான், அந்த பேரபோலா அந்த லைன் cannot be intersect more than 2 points. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே அது இன்டர்செக்ட் ஆகாதுன்னு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிடுவோம். அதே போல் சேம் சம்மு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி பி எ ஸ்ட்ரைட் லைன். இந்த சர்க்கிளில் மோர் தென் 2 பாயிண்ட்ஸு இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு சர்க்கிள் ஒரு லைன், போன சம் வந்து ஒரு பேரபோலா அந்த லைன், இந்த சம் வந்து ஒரு சர்க்கிள் அந்த லைன். ஸோ லெட் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டு பி த ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ், equation of the circle is x squared plus y squared equal to r squared, x squared plus y squared equal to r squared. Equation 2, substitute second equation in 1. So x squared plus y squared equal to mx plus c the whole squared equal to r squared. Expand பண்ணுங்க, x squared m squared x squared 2mcx plus c squared, the r squared come to the left hand side, then left hand side r squared become minus r squared, c squared minus r squared equal to 0.
taking x square outside we will get 1 plus m square, x outside we have 2mc c square minus r square. This is a quadratic equation in x. It has two values of x. Obviously quadratic na rendu value தான் கிடைக்கும். So the circle cannot intersect at more than 2 points. So அந்த சர்க்கிளில் அந்த லைனு 2 பாயிண்ட்டுக்கு மேலே இன்டர்செக்ட் பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ் தியரம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். லெட் p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. a1x plus a0 equal to 0 be the polynomial of degree n. இது ஒரு polynomial equation with a degree n ரியல் கோஎஃபிஷியன்ட்டோடு இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா z0ன்னு ஒரு வேல்யூ எக்ஸுக்கு போட்டால் 0 கிடைக்கும்னா அதோட கான்ஜுகேட் z0 பாரையும் போட்டால் நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ 1 போட்டால் 0 வருதுன்னா -1 போட்டாலும் 0 வருதுன்ட்டு சில ஈக்குவேஷனில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா. அதே போல் z0ன்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. அப்போ z0 பார் போட்டாலும் நம்ம 0ன்னு கொண்டு வரணும். ஸோ திஸ் த ரிக்வயர்ட் ப்ரூஃப். ஸோ லெட் z0 be a root of the p of x equal to 0. p of x தான் அந்த பாலினாமியல். To prove that z0 bar is also a root of p of x equal to 0. p of x equal to 0ல z0 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன 0ன்னு வர மாதிரி, அதே போல் p of x equal to 0ல z0 ஒரு ரூட்டு போல் z0 பாரும் ஒரு ரூட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் z0 is a factor of p of x equal to 0. ஸோ அப்போ p of z0 போடுங்க. எங்கெங்கெல்லாம் x இருக்கும். x power n வந்து z0 power n. x power n minus 1 become z0 power n minus 1. x become z0. Substitute பண்ணியாச்சு. ஸோ in this place we have to get z0 bar. ஸோ z0லேருந்து z0 bar கொண்டு வரணும். அதே ஈக்குவேஷனில் p of x equal to 0 இப்போ p of z0 equal to 0 நம்ம மாற்றிருக்கோம். தென் p of z0 bar equal to 0ன்னு கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கமும் டேக்கிங் கான்ஜுகேட்னா ஹோல் பார் போட்டிருக்கேன். தென் செப்பரேட்டாக கான்ஜுகேட் எடுத்துக்கோங்க. an z0 n whole bar, an minus 1 z0 power n minus 1 whole bar etc. a1 z0 whole bar plus a0 bar equal to 0 bar. தனித்தனியாக எடுத்துக்கோங்க. an z0 power n whole bar, an minus 1 whole bar z0 power n minus 1 whole bar etc. plus a1 bar z0 bar plus a0 bar equal to 0 bar. சின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா an minus 1 etc. a1 a0 are ரியல் கோஎஃபிஷியன்ட், அதெல்லாம் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு 5 கான்ஜுகேட் ஆஃப் 5 தான். கான்ஜுகேட் ஆஃப் -7 ஸோ அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் z0 பவர் n ஹோல் பாரை நம்ம z0 பார் ஹோல் பவர் n அது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே பார்த்துருக்கோம். z பவர் n ஹோல் பார் இஸ் நத்திங் பட் z பார் டு தி பவர் ஹோல் n அப்படின்னு நம்ம ஹோல் பவர் n அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இது என்னவோ மாறிடும்னா an. ஏன்னா ரியல் வேல்யூஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்தால் திருப்பி ரியல் வேல்யூஸ் தான். an பவர் ஹோல் பார் இஸ் நத்திங் பட் an. இது நம்ம என்ன பண்ணிடோம்னா z0 பார் ஹோல் டு தி பவர் n, an minus 1 z0 bar whole to the power n minus 1 etc. a1 z0 bar plus a0 equal to 0. பார்த்தீங்கன்னா x இருக்கிறதுல z0 கொண்டு வந்தோம். இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம் நம்ம z0 இருக்கிறதுல என்ன வந்துச்சு z0 bar. ஸோ p of z0 bar equal to 0. Therefore z0 bar is also a root of p of x equal to 0. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. p of x equal to 0ன்ற பாலினாமியல்ல z0 bar சப்ஸ்டிட் பண்ணால் அது ஒரு ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, p of z0 equal to 0ன்னு கொண்டு வந்தோம், இதை எடுத்துக்கணும். தென் அந்த z0க்கு பதிலாக அதோட கான்ஜுகேட் z0 ஹோல் பார் அதை நம்ம கொண்டு வந்து அதே ஈக்குவேஷன் p of x equal to 0க்கு போல் இப்போ என்ன கொண்டு வரணும், p of z0 bar equal to 0ன்னு கொண்டு வரணும். அதை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். hence the proof. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். p, q are the rational numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கதால let p plus root q be the root of the quadratic equation x squared plus px plus c equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. To prove that p minus root q is also a root of this equation. ரெண்டு ரேஷ்னல் நம்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், p plus root q is a root of quadratic equation எடுத்துருக்கோம். என்ன quadratic equation x squared plus bx plus cன்றதுக்கு ஒரு ரூட்டு p plus root q. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா p minus root q is also a root of the quadratic equation அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ ஏவோட வேல்யூ 1, b தான், c தான். ஆல்ஃபா பி த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஆல்ஃபா ஒரு ரூட்டு,
p plus root q இன்னொரு root. ஸோ குவாட்ராட்டிக்கு 2 root. ஸோ sum of the roots alpha plus another root p plus root q. Formula minus b by a. b is same value. a அதே தான், ஏன்னா கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ minus b by a. a ஓட வேல்யூ 1ன்றதால minus b by 1 minus b. Equation number 2. Product of the roots alpha into p plus root q. c by a. c by 1. So answer c. So from 2 alpha plus root q. So அந்த p become right hand side கொண்டு வந்தீங்கன்னா minus p ஆகிடும். இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். minus p minus q is a rational number. இதை வந்து நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எதை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா minus b minus q நான் என்ன பண்ணிக்கிறேன் எஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். எஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் q ஈக்குவல் டு எஸ், தட் பிலாங்ஸ் டு த ரேஷ்னல் நம்பர். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ரூட் q. இந்த ரூட் q ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ் மைனஸ், இதை எடுத்து வந்து நான் இப்போ தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரிசன் நான் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சம்மா கொண்டு வரேன். ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் q minus b belongs to q. qனா ரேஷ்னல் நம்பர்ஸ். அந்த minus b minus pன்னு எழுதாமல் minus b minus pன்னு எழுதாமல் அதை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ வில் கெட் ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் q ஈக்குவல் டு எஸ் பிலாங்ஸ் டு q. ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு த ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ரூட் q. அந்த ரூட் q அங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா எஸ் மைனஸ் ரூட் qன்னு எடுத்துன்னு வந்து தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சி த தேர்ட் ஈக்குவேஷன் ஆல்ஃபா இன்ட்டு p ப்ளஸ் ரூட் q ஈக்குவல் டு c. Third implies s minus root q p plus root q equal to c. This is also belongs to q. அது qல தான் இருக்குது, ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் அது. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணுறேன் s into p, s into root q minus q into p minus q into plus q வந்து ரூட் கேன்சல் ஆகிடும், மைனஸ் q ஆகிடும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஈக்குவல் டு c. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் sp மைனஸ் q. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் குரூப் பண்ணியிருக்கேன். sp ஃபஸ்ட்டு டேர்ம், லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் q. then sq minus p, s root q minus p root q வந்து root q காமனாக இருக்குன்னா s minus p. So first term last term group பண்ணிட்டேன். then taking root q outside we will get s minus p equal to c. This is also belongs to the rational numbers. So that implies s minus p equal to 0 நான் எடுத்தேன்னா so s equal to p ன்னு வரும். ஸோ இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். I have taken s minus p equal to 0, then s equal to p, substitute in alpha, then we will get alpha equal to p minus root q is also a root of equation 1.